உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். உங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுமா ப்ளீஸ் மேடம்? முடியும். எப்படி? அந்த போலீஸ் கிட்ட இருந்து உன்னால பணத்தை வாங்கி தர முடியுமா? உடனே கிளம்புங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வந்திருக்கிற பரிந்துரை படி பாத்தீங்கன்னா பூங்காவனத்துக்கு 12 பேரும் காயம்பூவுக்கு 3 பேரும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆக பெருவாரியான பரிந்துரை பூங்காவனத்துக்கு கிடைச்சிருக்கு. நிறுத்துங்க. ஒரு முக்கியமான ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சார், உங்களுக்கு இங்க என்ன சார் வேலை? நான் இந்த தொகுதியோட குடிமகன். அதனால இந்த கட்சியோட வேட்பாளர் தேர்வுல என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? சார், நான் இந்த தொகுதியோட நல்லதுக்காக என் உயிருக்கு கூட பயப்படாம நான் அவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கேன். தனி மனுஷனா மணல் கடத்தல தடுத்து நிறுத்தி இருக்கேன். சாலைகளில் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்கேன். பொன்னுசாமி சார், உங்களை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இங்கே இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வுக்காக மீட்டிங்னு கூடி இருக்கீங்க. பெரும்பான்மையான ஆளுங்க பூங்காவனத்தை பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு பூங்காவனத்துக்கு தகுதியே இல்லை. ஏங்க, அவர் ஒரு கிரிமினல் பின்னணி கொண்டவருங்க. அவரை எல்லாம் தேர்தலில் நிறுத்துறது தப்பான முன்னுதாரணமாயிரும். அதனால இந்த இடைத்தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்க வந்திருக்கேன். சார், இதை பாருங்க, ஆதாரம் இல்லாம எதுவும் பேசாதீங்க. பூங்காவனம் மேல கேஸ் இருக்கிறது உண்மைதான். ஏன் எங்க எல்லாரும் மேல கூட தான் கேஸ் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா? இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க மேல கூட தான் கேஸ் இருக்கு. அதெல்லாம் பொய் வழக்குங்க சார். அதே மாதிரி எங்க மேல போட்டி இருக்கிறது கூட பொய் வழக்கு தான். இது வரைக்கும் எங்களுக்கு எதிராக எந்த தீர்ப்பும் வந்தது இல்லையே. வெறும் கேஸை வச்சா நீங்க கிரிமினல் முடிவு பண்ணுவீங்களா சார்? இல்ல, பூங்காவனம் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. சார், இதை படிங்க. இந்த ஆதாரத்தை படித்து காட்டி பூங்காவனத்தை நீங்க நீக்கணும். இல்லைன்னா இதை நான் பத்திரிகைகள்லாம் கொடுத்து பூங்காவனத்தை கட்சியிலிருந்து தூக்க வைப்பேன். எப்படி வசதி? என்ன என்ன சார் இதெல்லாம்? உங்களுக்கே ஷாக்கா இருக்குல்ல? இதுதான் பூங்காவனத்தோட பின்னணி. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். கொஞ்சம் சத்தமா படிங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? இதுல என்ன சார் டவுட் இருக்கு? எல்லாரும் கேட்கிற மாதிரி படிங்க.
பூங்காவனம் என்கின்ற தனிப்பட்ட நபர் நம் தொகுதிக்கு செய்த நன்மைகள் ஏராளம். பல வருடங்களாகியும் பட்டா இல்லாமல் தவித்த கக்கன் நகர் மக்களுக்கு பதவியேற்ற ஒரே நாளில் பட்டா வாங்கி கொடுத்த மகான் இந்த பூங்காவனம். இல்ல இல்ல இல்ல, நீங்க நீங்க தப்பா வாசிக்கிறீங்க. ஏங்க, நீங்க கொடுத்த ஃபைல்ல இருக்கிறத வாசிக்கிறேன். இல்ல, அது தப்பா இருக்கு. எங்க கொடுங்க பாப்போம். ஏப்பா வெற்றி, என்னப்பா இதான் அந்த ஃபைலா? ஆமாம் சித்தப்பா, இந்த ஃபைலை தான் தேடி வந்தேன். டே வெற்றி, என்னடா பண்ற? எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது எது அங்கே தான் இருக்கணும். அதுதான் நான் மாற்றி வச்சேன். சித்தப்பு, வந்த வேலை முடிச்சு கிளம்பலாம். இல்ல இல்ல இல்ல, இது அந்த ஃபைல் இல்ல. நீங்க தப்பா படிக்கிறீங்க. ஏங்க, இத்தனை பேர் முன்னாடி இந்த ஃபைலை கொடுத்தது நீங்க தான். இப்போ இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது அது வந்து நான் கொண்டு வந்த ஃபைல் தான். ஆனா இதுல இருக்கிற டீட்டெயிலாம் மாறி இருக்கேன். ஏங்க, எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு நாங்க எல்லாம் கூடியிருக்கோம். இப்படி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. இப்படி நடந்துக்கிறது உங்க தகுதிக்கு நல்லா இருக்கா? அது அது ஃபைல் தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா வர்றேன். சார், முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போங்க சார். ஆக வந்திருக்கிறதுல பெரும்பாலானவர் பூங்காவனத்தையே வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்கீங்க. அதனால வர இடைத்தேர்தலில் நம்ம கட்சி சார்பா பூங்காவனத்தையே வேட்பாளராக தேர்வு செய்யறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்தாங்க பேசுங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 2 வார்த்தை பேசணும். இங்க இருக்கிற எல்லார் மாதிரியும் நானும் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி இந்த இடத்துக்கு வந்தவன் தான். என்னோட 8 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க. 2ஆவதா வந்த சித்தி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சாப்பிட கூட காசு இல்லாம நான் காஞ்சிபுரத்துல தெரு தெருவா சுத்தி இருக்கேன். டீ கடை வேலை, கறிக்கடை வேலைன்னு நான் பார்க்காத வேலையே இல்லை. 14 வயசுல ஒரு டிராவல்ஸ்ல கிளீனரா போனப்ப அந்த ஓனரு பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு கடத்தினதா பிடிபட்டாரு. பணம் தரேன், அந்த பழியை ஏத்துக்கன்னு சொன்னாரு. செய்யாத குற்றத்துக்காக 14 வயசுல பழியை சுமந்துக்கிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கூட போயிருக்கேன். அப்பதான் இந்த சமுதாயம் என் மேல கிரிமினல்னு ஒரு முத்திரை குத்துச்சு. இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட என்ன வேட்பாளராக பரிந்துரை பண்ண நம்ம கட்சிக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். என்னாச்சு மேடம், எல்லாம் பேசிட்டீங்களா? இல்ல, லாயர் இன்னும் வரல. அவருக்காக தான் வெயிட். லாயரா? துட்டு யாரு கொடுக்கறது? அவர் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாரு. உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது, நீங்க கவலைப்பட வேணாம். என்ன சொல்றீங்க மேடம்? ஃபீஸே வாங்காத வக்கீல் இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? யாரு மேடம் அது? பாஸ்புக் ரெசிப்ட்லாம் கேட்டேனே, எல்லாம் முதல்ல கொடுங்க. எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பணம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு பையன் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சிம்ரன், ஆ? இந்த ஜென்டில்மேனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயா ஏங்க இவனை மறந்துட்டீங்களா? ஆ? அபிய கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நிப்பானே அவன் தாங்க இவன். அட ஆமா இல்ல, ஆ. கோட் ஷூட் போட்டவன ஆள் அடையாளம் தெரியாம நான் கூட ஏதோ ஒரு ஜென்டில்மேன் நினைச்சிட்டேன். இது என்னடானா வெற்றிதான் புருஷன்னு நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துருக்குது. ஆனா இவன் திரும்பி வந்தா கட்டிக்கிறேன்னு பிடிவாதம் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கான். ஷோ என்ன கருமமோ என்ன ஆம்பளையோ ஒன்னும் புரியல. சிம்ரன், ஆ. இதுக்கு பேரு தான் லவ். அதெல்லாம் உனக்கு புரியாது. கஷ்டம். இதெல்லாம் கரெக்டா பேசுங்க. காசை வாங்கி கொடுனா. காசு விட்டதே நீதானே. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு அபி. வா உள்ள போய் பார்க்கலாம். என்ன வக்கீல் சார் பேசிட்டீங்களா? துட்டு கிடைச்சிருமா? இந்த எவிடன்ஸே போதும், நான் உள்ள போய் பேசி பார்க்கறேன். ஐய பேசிதான் பார்க்க போறீங்களா? பணம் கிடைக்குமா கிடைக்காதா இப்போ? பேசி பார்க்கறேன்னு சொன்னேன். ஆ. அநேகமா அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு தான் பேசுவாங்க. இதுவும் சம்திங் வேணும்னா அவங்க பார்ட்டிகிட்டே கலெக்ட் பண்ணிடுவாங்க. 100% உங்க பணம் முழுசா திரும்பி வந்துடும். நான் போய் பேசிட்டு வரேன். வாங்க சார், நாம போ. வேண்டாம், அபி மட்டும் வரட்டும், நாங்க போய் பேசிக்கிறோம். சார் பணத்துக்கு பேக். ஏங்க நோ தேங்க்ஸ். என்னாச்சு சிம்ரன், எதுக்கு இவ்வளவு டென்ஷனா ஏங்க இருக்க? அந்த வக்கீல் திரும்ப பணத்தை எடுத்துட்டு வரும்போது கமிஷன் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நம்மளும் கூட போயிருந்துக்கலாம்ல. ஆண்டவா, இந்த வரமண்டிக்கு நல்ல புத்தியும் நீண்ட ஆயுளும் நீதான்ப்பா கொடுக்கணும். அடுத்த எலெக்ஷனை நான் ஒன்னும் நாமினேட் பண்றேன். கரெக்டா சொல்ற வெற்றி. எப்பட்றா? எப்படி? அண்ணே அதை நான் சொல்றேனே. அண்ணே அப்படி வெற்றி மாத்தி வச்ச பேப்பர் தானே அந்த ஆள் தெரியாம தூக்கின்னு வந்துட்டான். இப்ப அசிங்கப்பட்டு அவனே வெளில போறான். டேய், உன்னை நம்பி நான் தீக்குள்ள கூட இறங்கலாம்டா. நீ இருக்கிறப்ப எவனும் என்ன தொடக்கூட முடியாதுடா. சரி, எதுக்கு அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி பத்தி பேச சொன்ன? அண்ணே, இந்த மேட்டரை நீ மூடி மூடி வைக்கிற வரைக்கும் தான் இந்த பொண்ணு சாமி மாதிரி ஆளுங்க எல்லாம் ஆயுதமா பயன்படுத்துவானுங்க. இப்பதான் நீயே உன் வாயால சொல்லிட்டல்ல, பார்த்த இல்லனே உன் மேல எவ்வளவு இறக்கம் எல்லாத்துக்கும். இனிமேலு பொண்ணு சாமி இந்த மேட்டரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நேர்மையா சபையில போட்டு இந்த மேட்டரை உடைச்சிருக்கனே நீ. சான்ஸே இல்லடா தம்பி. என் மானத்தை காப்பாத்திட்ட, என் கௌரவத்தை காப்பாத்திட்ட, என் அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையுமே நீ காப்பாத்திட்டடா. என்ன வேணாலும் கேளு, ஏதாவது கேளு. உனக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும், கேளுடா. என்ன நீ நான் கேட்காமலே எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற ஆள் நீ ஏன் இங்க இருக்கிற? எனக்கு எதுக்கு நான் இதுக்கு மேல போனேன்? இல்லடா இல்ல, நீ ஏதாவது கேளு. உனக்கு நான் ஏதாவது கொடுத்தே ஆகணும்டா, கேளு. அப்ப தயவு செஞ்சு உன் அக்கவுண்ட்ல குறிச்சு வச்சுக்க. எனக்கு எப்ப தேவையோ நான் கேட்பேன், நீ மறந்துடாம கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்றேன்டா, இந்த நன்றி கடனுக்காக என்னைக்கு வேணாலும் நீ எது வேணாலும் கேளு. என் உயிரை கேட்டாலும் தருவேன். போதுமா? உன் உசுர் எடுக்க நான் விட்டுருவடா, நான் இருக்கேனே. டேய் அண்ணே, உங்களை தலைவர் கூப்பிட்டாரு. பேசிட்டு வந்துடுறேன். வாங்க. சொன்னது புரியுதா? என்ன சொன்ன? அது 3 ரூபாய் வெற்றி. கேள்விப்பட்டேன், அரங்கநாதனோட பையனாம நீ? ஆமா சார். என்ன இப்ப? இதெல்லாம் உன் வேலை தானே? நியாய தர்மத்தை பத்தி எல்லாம் உங்க அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? யுத்தம் நடக்கிறப்ப நியாயம் தர்மம்லாம் எதுவும் கிடையாது சார். யாரு ஜெயிக்கிறோமோ அதுதான் தர்மம். தப்பு பண்ணிட்ட தம்பி, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ பண்ணி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உனக்கு புரியாது, போக போக தப்பா புரியும். இல்ல சார், நான் தப்பு இல்ல, நீங்க பண்ணறத தப்பா நான் சரி பண்ணிருக்கேன். நான் பண்ணது எவ்வளவு சரின்னு உங்களுக்கு தான் போக போக தெரியும். ரத்தம் இப்படிதான் கொதிப்பா பேசுவ. ஒரு நாள் இது உனக்கு புரியுறப்ப எல்லாமே மாறி இருக்கும். புரியுதா? நான் வர்றேன். ஆமா, உன் பேர் என்ன? வெற்றி, வெற்றி செல்வன். சிம்ரன், இந்த சூடா இருக்கு, பாத்து குடி. ஏங்க
அப்படியே ஒரு வடை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, பசிக்குதுங்க. வாங்கிட்டு வந்திருக்கலாம் தான். ஆனா அது நேத்து போட்ட வடை மாதிரி இருந்துச்சு. நீ ஆசைப்பட்டா உனக்கு மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வரட்டா? வயிறு சரியில்லைன்னு வச்சுக்கோ, சீக்கிரமா ஸ்லிம் ஆயிரலாம். பரவாயில்லையா? இதெல்லாம் நல்லா பேசுங்க. முதல்ல டீயை குடிங்க, ஆறிட போகுது. இது காஃபி. குடி. சிம்ரன் சார், கம்ப்ளீட் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டாங்க. மொத்தம் 2,25,000 ரூபாய் கொடுங்க. அமௌண்ட் கரெக்டா இருக்கும்ல? சார் ஏங்க முதல்ல இதை எண்ணுங்க. கமிஷன் எடுத்துக்க போறாரு. தேங்க்ஸ்ங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏன் பணம் சரியா இருக்கானுன்றதுல என்னங்க தப்பு? அது வேற ஒண்ணும் இல்ல சிம்ரன். இப்படி நடு ரோட்ல நின்று நாம பணத்தை எண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, வழிப்பறி திருடனுங்க எவனாவது பாத்துருவானுங்க. அப்புறம் போற வழியில பணத்தை திருடிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதனால இது எல்லாத்தையும் நாம வீட்டுக்கு போய் எண்ணிப்போம். என்ன தர்ஷன், சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டு நீதான். சொல்ல போனா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டும் நீதான். நான் கூப்பிட்டதும் உடனே வந்து ஹெல்ப் பண்ண. ஐ டோன்ட் நோ ஹவ் டு தேங்க் யூ தர்ஷன். யூ ஆர் பியாண்ட் தட். டோன்ட் தேங்க் மீ அபி. யூ ஆர் மோர் தென் அ ஃப்ரெண்ட். யூ ஆர் மை காடஸ். காடஸ் டோன்ட் தேங்க் ஆர்டினரி மேன். என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துக்காக என்ன கூப்பிட்டீங்க. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க் யூ அபி. தேங்க் யூ அகைன். யூ ஆர் வெல்கம். உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த லேடி கிட்ட சீட்டு போட்ட எல்லாருக்குமே உடனே இந்த மாதிரி அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடலான்னு பேசியிருக்காங்க. எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு நான் போய் செக் பண்ணணும். நான் உள்ள போறேன், நீங்க கிளம்புங்க. பை பை. really this man gentleman. very good person, you know. என்ன இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப நன்றிங்க மேடம். எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுது. அதை நான் இப்ப சொல்லிடுறேன். சொல்லுங்க. பொதுவாவே பிள்ளைங்க பணம் சேர்த்து வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா பெத்தவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா நீங்க ஏன் இப்படி மறைச்சு மறைச்சு பண்றீங்கன்னு எனக்கு ஹலோ. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சரியா? இதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். போலாம் வாங்க மேடம். இது பணத்தை வாங்கி கொடுத்தவங்க கிட்ட எப்படியா பேசுவேன்? வெற்றிமா, வெற்றிமா. என்னடி அதிசயமா இந்த பக்கம் காத்து அடிக்குது? போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களா? யார கேக்குற? அன்பு பொண்டாட்டி அபி, அவங்களதான் கேக்குறேன். என்ன சொல்ற? அபி எதுக்கு அவங்க கூட போகணும்? நிஜமாவே உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்ல. சரியா போச்சு. அந்த ராமஜெயமும் அவன் பொண்டாட்டி ராணியும் சேர்ந்துக்கிட்டு சீட்டு பணம் மொத்தமா தூக்கிட்டு ஓடினாங்கல்ல. ஆமா, எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. எவ்வளவு கோடி ரூபாவுமே. அதேதான். அவங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு போட்டோண்டி. என் மகனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆளை புடிச்சிட்டா போட்ட பணத்தை நம்ம வாங்க வேண்டாமா? அன்பு சீட்டு போட்டிருக்கானா? உனக்கு விஷயமே தெரியாதா? 5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கான். எப்படியும் 3 லட்ச ரூபாவது கட்டியிருப்பான். 5 லட்சமா? அதெல்லாம் சாதாரண விஷயமா? அவன் ஏற்கனவே 10 லட்ச ரூபா சீட்டு போட்டுட்டானே. அட பாவி, கையில காசு இல்லன்னு கஷ்டப்படுற நேரத்துல கூட 150 தானே தந்தா. 5 லட்ச ரூபாய்க்கு சீட்டு போட்டிருக்கானா? என்ன வெற்றிமா பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல. அது சரி, நீ எதுக்கு வந்திருக்க அதை சொல்லு. என் வீட்டுக்காருக்கு தெரியாம நானும் ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு போட்டிருக்கேன். போனா இப்பவா அப்பவான்னு இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம அன்பு பணத்தை எப்படி வாங்கினான்னு தெரிஞ்சா அந்த வழியிலே நானும் கொஞ்சம் வாங்கிப்பேன்ல. அதுக்குதான் அன்பை தேடி வந்தேன். இன்னும் அவன் வரல. வந்ததும் சொல்லி விடுறேன், நீ கிளம்பு. வழக்கமா வந்தா டீ குடுக்காம அனுப்ப மாட்டேன். நிறைய வேலை இருக்கு. சாயந்தரம் வா, 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். படுபாவி பெத்தவளுக்கு பிரஷர் மாத்திரை வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னு எப்படி நடிச்சான்? கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக ஊர் பூரா கடன் வாங்கினப்ப கூட வாய் மூடிக்கிட்டு கம்மன் இருந்தானே. இன்னைக்கு வரட்டாம. இங்கதான் நிறுத்துப்பா. நிறுத்து. அவ்வளவுதானே, வச்சுக்கணே. நில்லு. இந்த பண விஷயத்த நாங்களே பக்குவமா அத்தைக்கிட்ட சொல்லிக்கிறோம். அது வரைக்கும் வாயை திறக்காத. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் உங்க பிரச்சனை. என்னம்மா, அடிப்படை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல. ஹாயா ஹால்ல உட்காந்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போன வேலை என்னாச்சு? சீட்டு பண்ண திரும்ப வாங்கிட்டியா?